மீட்டிங் போட்டா 50 பேர் இல்ல 100 பேர் இல்ல ஜெட்டு வேக எங்க போயிடுச்சு. நம்ம எந்த வார்டு இது சார்? எந்த வார்டுலன்னா நீங்க நில்லுங்க சார். எஸ்ராஜன் எந்த வார்டுல நின்னாலும் ஜெயிக்குவான். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நான் யார் சொல்லலாம்? என் பொண்டாட்டின்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எடுத்து மார்க்கெட்ல சுத்திக்கிட்டா என்ன பேசுறீங்க சார்? நீங்க பப்ளிக் தெரிவிக்கிறது, நீங்க பிரஸ் என்ன கிள்ளடிங்கன்னு எனக்கு தெரியாதா? என் வாயில எதுனா வரணும், அதுக்கு ஏற்ற ஆல்டர்னேட்டிவ் கிளீனா சொல்லுவீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் கேண்டிடேட், நீங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் எங்கெங்க எந்தெந்த கேண்டிடேட்னு. நான் கமல் ஏங்க ரவி சொல்லு ரவி. இல்ல சொல்றேன். என்ன மூர்த்தி பார்ட்டிக்காரங்க சார், அவங்க டிசைட் பண்றதுதான் கேண்டிடேட். நான் டிசைட் பண்றது கேண்டிடேட் கிடையாது. என் பார்ட்டி டிசைட் பண்ணணும் யார் கேண்டிடேட். ஒரே கேண்டிடேட் மாத்திரம் நீங்க ஆர்பி அனௌன்ஸ் பண்ணிட்டு பட்டாசு ஒரு கேண்டிடேட் கூட நான் அனௌன்ஸ் பண்ணேன். அவருக்கு ஆர்பிஐல நிக்கிறேன்னாரு, நில்லுன்னா அவரு எதிர்த்து யாருன்னா ஆர்பிஐல நிக்கிறான்னா அவனை கூப்பிட்டு சொல்லுவேன் வானாப்பான்னு சொல்லுவேன். இல்ல பட்டாசு வித்து காமிச்சான்னு வச்சுக்க அங்க ஆளு ஆல்டர்னேட் ரெடியா வச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற ஏதாவது கேளுங்க. தேர்தல் விட்டு வேற எதுனா கேளுங்க சார், அதை பாத்துக்கலாம். என்னம்மா மோகன் கிருஷ்ணா பேசும்போது இங்க ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஆக்குறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆட்சி இது பண்ணல. யார் ஒரு மோகன் கிருஷ்ணா வந்து அவர் பாரண்டல்லிக்கு மேல கேஜிஎஃப் காரங்க யாருன்னா தெரியுமா? பாரண்டப்பள்ளிக்கு மேல சொன்னா நகருக்கு மேல தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? டிஃபேக்டோ எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ இல்ல ரெண்டு எம்எல்ஏ பண்ணுறாங்க. நீ உன்னோட கருத்து எப்படின்றது? யார் ரெண்டு எம்எல்ஏன்னு சொல்லி கான்ஸ்டியூன்சில ரெண்டு எம்எல்ஏ. யாரு ரெண்டு எம்எல்ஏ? இருக்கிற ரூபா ஒரு எம்எல்ஏ இல்ல, இன்னொருத்தர் எம்எல்ஏ. அது யாரு? அது யாரு? கோவிந்த கூட கூட இங்க என்னமா பேரலி கோவிந்த கூட கூட இங்க எம்எல்ஏ மாதிரி ஆக்ட் பண்றாரு சொல்லி உங்களோட கருத்து? ஊரே தெரிஞ்ச விஷயம் தானே. கோவிந்த கூட தான் எல்லாமே. இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல முடியாது, உட்காந்து இருக்கலாம். இது கூட கேவலம் எதுனா வேணுமா? பார்ட்டிக்காரங்கெல்லாம் போயிருக்கும்போது சொல்ல வார்த்தை தான் அது. நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவில் இருக்குது. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் மரியாதை கொடுக்குறேன். முனியப்பா பொண்ணுன்னா என் பொண்ணு மாதிரி தானே. அரசியல் எதிரி வேற, அது பொட்ட பொண்ணுன்றதுனால விட்டு வச்சுக்கிறேன். பக்தி வயசுல இருக்கும்போது நானும் பக்தி வயசுல நாங்கள் பேசாத லாங்குவேஜா பேசவே முடிய மாட்டோம் எவனும். கோலார் டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் பேசாத லாங்குவேஜ் மிஸ்டர் பிள்ளை எவ்வளோ லாங்குவேஜ் பேசியிருப்போம். அவரு பேசுவார், நானும் பேசுவேன். அது பப்ளிக் மீட்டிங். இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு ஆளுக்கு தான் அந்த ஊர்ல. சொல்லு ராஜா, பப்ளிக் மீட்டிங் போறதுக்கு ஆளுக்குதா? தாக்க தம்முக்குதா? போட சொல்லு. கமிஷனர் யோகித்து நான் சொல்றேன். கமிஷனருக்கு தர்ணா பண்றேன். டேட் டிக்ளேர் பண்றேன். என்ன சார் ஃபெயிலியர்? அப்ப என்னயா அவனால ஒரு மயிரும் இல்லை, ஏதோ சம்பாதிக்க வந்தான், அவ்வளவுதான். இவனுக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணும்ட்டு? யாரு வரலாம்? என் ஊர்ல வந்து கொள்ளடிச்சின் பொருள்னா நான் மரியாதை கொடுத்துனுக்கிட்டா? என் ஊர்ல கொள்ளடிச்சின் பொருள் மரியாதை கொடுக்கல. உனக்கு தெரியுமே கமிஷனர், உனக்கு தெரியாதா? எல்லா நியூஸ்லயும் வந்துச்சே 5 லட்சம் கேட்ட அப்படின்னு சொல்லி என்ன பிள்ளை சொன்னா இல்லையா? தாக்க தம்மு தான் கேஸ் ஃபைல் பண்ணிக்கணும். என்னது கேஸ் ஃபைல் பண்ணு? யார்? கமிஷனர். இல்லைனாக்கா நீ போய் ஃபைல் பண்ணிக்கணும். நான் எப்படா கேட்டேன் 5 லட்சம்னு? செய்யணும். நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். மரியாதை கொடுத்து பார்க்குவேன், சொல்லி பார்க்குவேன். கேட்கலன்னு வச்சுக்கா ஊர் விட்டு கிளம்புற வரைக்கும் விட மாட்டேன் நான். அதான் ராஜேந்தர். தோக்கிறது வெயிட்டு பெறுறதெல்லாம் வேற விஷயம் சார். எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கனாக்கா என்ன அந்த மக்கள் செல்வாக்கள் ஜெயிச்சாங்களா? காசு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் மக்கள் செல்வாக்கு இன்னும் வந்து யாருனாக்கா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கிராண்ட் சன், அவருடைய ஃபாலோவர். நான் செத்தாலே ஆர்பிஐல தான் சாவுவேன். காசுக்காக எவனுக்கு அடிமையாக மாட்டேன். அதுதான் ராஜேந்தர். யாருக்காக? என் மக்களுக்காக, என் தங்கவயல் மக்களுக்காக, என் வாலிபனுக்காக, என் வருங்கால வாலிபனுக்காக. அவருடைய ஃபாலோவர். நான் செத்தாலே ஆர்பிஐல தான் சாவுவேன். காசுக்காக எவனுக்கு அடிமையாக மாட்டேன். அதுதான் ராஜேந்தர். யாருக்காக? என் மக்களுக்காக, என் தங்கவயல் மக்களுக்காக, என் வாலிபனுக்காக, என் வருங்கால வாலிபனுக்காக.
இல்லையா? கிருஷ்ணமூர்த்திக்கே தெரியுமே, சொன்னேன். அதுக்கு பப்ளிக் மீட்டிங் இங்கே போடும்போது சொல்கிறேன், 10 கோடி. எவ்வளோ? 10 கோடி. நீ யாருன்னா போய் விசாரிச்சு பாருங்க சார், 3rd பர்சன் வச்சு கூட விசாரிச்சு பாருங்க சார், 3 கோடிக்கு மேலே இருக்காது. மேக்ஸிமம் போனால் கூட 3 கோடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன் கமிஷனுக்கோசரம். இப்போ பார்க்குக்கு வந்துட்டுக்கிற ஒரு பார்க்னா யோகி மகதா மைனிங் சைட்டில் கமிஷன் வாங்கினா பார்க் பண்ணணும். நான் அப்படி கிடையாது. நான் இருக்கும்போது பண்ண டெவலப் பண்ணுறது தான் எல்லாமே. எல்லா பிரிட்ஜஸும் நான் கட்டி கொடுத்தோம் தான். வெஸ்லிம் பிளாக் பிரிட்ஜ்லேருந்து, புல்லன் ஷாப்லேருந்து, கேண்டிஸ்லேருந்து 2 பிரிட்ஜ் எல்லாமே நான் பண்ணது தான். நீ பண்ணது என்ன உன் சாதனை கொஞ்சம் சொல்லு. லைட் ஆக்கி டபுள் ரோடுன்றது யாருக்குமே தெரியாது. நான் உருவாக்கணும் தான். எந்த பில்டிங் நான் வச்சிருப்பேனா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி இதெல்லாம் உள்ள தள்ளினேன். யாருக்கும் வந்து டிஸ்டர்பே பண்ணல. நான் கமிஷன் வாங்கிறதுக்கு நான் கேட்கறது கிடையாது. வேற எதுனா கேளுங்க. அந்த அம்மா செய்த சாதனை என்னன்னு. மொரார்ஜி தேசாய் ஸ்கூல்னா என்னன்னு தெரியாது. நான் கொண்டாந்துவேன். அந்த 13 ஏக்கரை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம், எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்ல சொன்னான். ஓகே, கவர்மெண்ட்ல சொன்னாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இல்லாத இன்சூரன்ஸா டிசி எல்லாம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் எல்லாம். நான் நாளைக்கு நான் செத்தாக எங்கள் அம்மா கோர்ட்டில் வந்து நிற்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அது பொதுமக்கள் யூஸ்ஃபுல்லான்ட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கின்னு என்கிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்குது. எனக்கு மொரார்ஜி ஸ்கூல்னு கொண்டாந்து வச்சேன். இன்னைக்கு 1000 ஸ்டூடெண்ட் படிக்கலாம். எப்படி இருக்குது பாரு, இங்கிலீஷ் மீடியம் மாதிரி. உண்மையே இல்லையா சார்? நம்மளால் போய் பார்க்கறதில்ல. பார்க்காதே அப்படியே சார் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்ன நம்ம போர்டு போட்டு சுற்றினுக்கிட்டா வீட்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டிகிரி காலேஜே கிடையாது கவர்மெண்ட்ல. இத்தனை வருஷம் தாங்கல்ல. என்ன கேசி ரெட்டி காலத்துலேருந்து, அவரு காலத்துலேருந்து டிகிரி காலேஜே கிடையாது. கவர்மெண்ட் டிகிரி காலேஜே கிடையாது. கொண்டாந்தவன் யாரு? அழகான ஆர்ட் ஆஃப் சிட்டியில் போட சொன்னேன். கமிஷனுக்கோசரம் கொண்டு போய்ட்டு அங்கே கொல்லலில் போட்டாருங்க. காட்டுமரிமா கோயில்கிட்ட கோ எஜுகேஷன். பிள்ளைங்க ஏன் கெட்டு போக மாட்டான்? ஏன் கஞ்சா அடிக்க மாட்டான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது கஞ்சாவை நாங்கள் தடுக்கிறோம். தடுத்து என்ன பிரயோஜனங்குது? என் வீட்டு எதிரில் திரைசா ஸ்கூலுக்கு சார் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றிட்டானுங்க. அதுக்கு நான் வெளியே வந்து நிற்குவேன். என்ன அதில் சில பேர் நிற்குவான், நான் வந்து சைட் அடிச்சுக்கிறேன். குழந்தையில போய் நான் சைட் அடிக்க முடியும்? நான் பாதுகாக்கிறேன். அங்கே வந்து நிற்க சொல்லு, போலீஸ்காரர் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லு. ஒரு 1 hour போட முடியாது, 1/2 hour 9:30க்கு ஸ்கூல் விடும்போதோ பைக்கில் போகிறானுங்க 3 பேர். எவன் பொருள் யார் மேலே இடிக்க போகிறான்னு தெரியாது, ஷோ காட்டுறதுக்காக. இதெல்லாம் போலீஸ் கண்காணிக்கணும். அதுதான் போலீஸ். நம்ம சொல்லி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நைட் ரவுண்ட் பிள்ளைங்க என்ன பண்ணுற? விசில் அடிக்கிற, அவன் திருவிழத்துக்கு வர்றவன் உஷாராயிட்டு போயினாங்கிறான். ಇದು ನೈಟ್ ರೌಂಡ್ಸಾ? ಅವರಿಗೆ ನಾವು ಯಾವ ಥರ ಗೌರವ ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದು ಈ ದಿನ ತೋರಿಸುತ್ತೆ. ಯಾರಿಗೆ ಆ ಶ್ರದ್ಧೆ ಇದೆ, ಭಕ್ತಿ ಇದೆ, ಅವರು ಏನು ಸಮಾಜಕ್ಕೆ ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಸ್ ಎ ರಿಫಾರ್ಮಲಿಸ್ಟ್. ಶೋಷಿತ ವರ್ಗ ಯಾರ್ಯಾರು ಇರ್ತಾರೆ, ಎಸ್ಪೆಷಲಿ ಅವರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗಬಾರ್ದು ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಅವರು ಫೈಟ್ ಮಾಡಲ್ಲ. ಒಂದು ಬುಕ್ಸ್ನ ಬರೀತಾರೆ. ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಥರನೇ ಇನ್ನೂ ಎಷ್ಟೊಂದು ಕಂಟ್ರೀಸ್ನ ಟೂರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಬೇಕು, ಇವತ್ತಲ್ಲ ನಾಳೆ ಆ ನ್ಯಾಯ ಸಿಗಲೇಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ಕನ್ಸರ್ನಿಂದ ಅವರು ಬುಕ್ಸ್ನ ಬರೀತಾರೆ, ಓದ್ತಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಕಂಟ್ರೀಸ್ನ ಟೂರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಬೇರೆ ಯಾವ ದೇಶದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಥರ ಒಂದು ಸಂವಿಧಾನ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇಲ್ಲ. ನಮ್ಮದೊಂದೇ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದೇ ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇರೋದು. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಕಂಟ್ರೀಸಲ್ಲೂ ಅಡಾಪ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ಇಂಥದ್ದೊಂದು ನಮ್ಮ ಸಿಸ್ಟಮ್ ಇರಬೇಕು, ಇಂಥದ್ದೊಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನು, ಇಂಥ ಒಂದು ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಸ್ನ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬೇರೆ ವೆಲ್ ಎಜುಕೇಟೆಡ್ ಕಂಟ್ರೀಸ್ ಅಂತೀವಿ, ತುಂಬ ಡೆವಲಪ್ ಆಗಿರೋ ಕಂಟ್ರೀಸ್ ಅಂತೀವಿ. ಆ ಕಂಟ್ರೀಸ್ ಎಲ್ಲ ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬಟ್ ನಮ್ಮದೊಂದೇ ದೇಶ ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನ ಭಾಳ ಭಕ್ತಿಯಿಂದ, ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಾದಮೇಲೆ ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಚಿಂತನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ರಿಫಾರ್ಮಿಸ್ಟ್ ಅಂದಾಗ ಶೋಷಿತ ವರ್ಗದವ್ರಿಗೆ ನೋವು ಆಗಬಾರ್ದು, ಯಾವ ಥರ ಅವ್ರನ್ನ ಮುಂದೆ ತರಬೇಕು ಅಂದಾಗ ಫಸ್ಟು ಎಜುಕೇಟ್ ಆಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಯು ಎಜುಕೇಟ್ ಯುವರ್ ಸೆಲ್ಫ್. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಎಜುಕೇಟ್ ಮಾಡಿಕೊಂಡಾಗ ಯಾವ್ಯಾವ ತಂದೆ ತಾಯಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡಿಸೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬ ಒಂದು ಆಸ್ತಿ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ತಂದೆ ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ವೆಲ್ ಎಜುಕೇಟೆಡ್ ಮಾಡಬೇಕು, ಓದ್ಕೋಬೇಕು. ಓದ್ಕೊಂಡಾಗ ಅವರು ಇಲ್ಲಲ್ಲ ಎಲ್ಲೋದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಬದುಕೋದನ್ನು ಕಲಿತಾರೆ, ಯಾವ ರೀತಿ ಬದುಕಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದನ್ನು ಕಲಿತಾರೆ, ಒಂದು ಸೋಷಿಯಲ್ ಸ್ಟೇಟಸ್ನ ಕಾಪಾಡ್ಕೋತಾರೆ. ಆ ಓದೋ ವಯಸ್ಸಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಅವರಿಗೆ ಅದು ಒಂದನ್ನು
ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ದಾನ ಅಂತ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ರೆ ವಿದ್ಯಾದಾನ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಪ್ರಜ್ವಲವಾಗಿರುವಂಥ ಒಂದು ಚಿಂತನೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರಿಗಿತ್ತು. ಅಂಥ ಒಂದು ಚಿಂತನೆನ, ದಾರಿನ ಪರಿಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಅಷ್ಟೇ ನಾನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವರ ಕನಸು ಏನಿತ್ತು ಅಂತಂದರೆ, ಪ್ರತಿಯೊಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಹೋದಾಗ ಲೈಬ್ರರೀಸಲ್ಲಿ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದೋವಂಥ ಅಭ್ಯಾಸ ಇತ್ತು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನನ್ನ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಅದೇ ಥರದ್ದೊಂದು ಟೆಂಪಲ್ನ ಕಟ್ಟುವಂಥ ಒಂದು ಕನಸಿದೆ. ಟೆಂಪಲ್ ಅಂದರೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ನ, ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ನಾಲೆಜ್ ಟೆಂಪಲ್, ಅಂಬೇಡ್ಕರ್ಸ್ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಒಂದು 15 crores ನಾವು PWD ಗೆಸ್ಟ್ ಹೌಸಿಂದ ಇನ್ನೊಂದು ಚೂರು ಮುಂದೆ ಹೋದಾಗ ಸ್ವರ್ಣ ಭವನ್ ಎದುರುಗಡೆ ನಾವೊಂದು 9 acres 15 crores ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರದ್ದು ಗ್ಯಾಲರಿ, ಲೈಫ್ ಹಿಸ್ಟ್ರಿ, ಅದಾದಮೇಲೆ ಲೈಬ್ರರಿ, ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಂದಿರ ಅಂತ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ ನಾಲೆಜ್ ಟೆಂಪಲ್ ಒಂದು ಕಟ್ಟುವಂಥ ಒಂದು ಕನಸು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದು ಒಂದು ಅವರಿಗೋಸ್ಕರ, ನಾನು ಅವ್ರ ನೆನಪಿಗೋಸ್ಕರ, ಯಾಕಂದರೆ ಅವರು KGFಗೆ ಕಾಲಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋವಂಥ ಒಂದು ಎಷ್ಟೊಂದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ಲೇಸಸ್ನ ಅವ್ರು ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾನು ಅವ್ರು ಕಾಲಿಟ್ಟಿರೋ ಒಂದೇ ಒಂದು ಜಾಗ ಗುರುತಿಸಿ ನಾನು ಅವ್ರದ್ದು ಒಂದು ಧ್ಯಾನ ಮಂದಿರ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಇದೆ. ಅದು ಧ್ಯಾನ ಮಂದಿರೇ ಆಗಿರಬಾರ್ದು, ಮತ್ತೆ ಬರುವಂಥ ಜನ್ರೇಷನ್ಸ್ಗೆ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಕನಸನ್ನಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಜಾಗದಲ್ಲಿ ಅವ್ರು ನೆನ್ಪು ಉಳಿದೋಗ್ಬೇಕು ಅಂತ KGFನ ಬರೋವಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಜುಕೇಷನ್ ಹಬ್, ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ KGFೇ ಆಗಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾನು KGFನ ಡೆವಲಪ್ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಕನಸನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಯಾವುದೇ ಕಮೆಂಟ್ಸ್ಗೆ, ಯಾವುದೇ ಒಂದು ನಾನು ರಿಯಾಕ್ಷನ್ಸ್ಗೆ ಇವತ್ತು ನಾನು ಇದು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ನಾನು ಅವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇರೋ ಗೌರವ ಅಂದ್ಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರೋ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಅದೊಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಡಿಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ನನಗೆ ಕಾಳಜಿನ ನನಗೆ ಎಜುಕೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಎಜುಕೇಷನ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಮಹತ್ವ ಕೊಡ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಕಂಪ್ನೀಸು, ಇಂಡಸ್ಟ್ರೀಸು ಹುಡ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ಸೋಷಲ್ ಕನ್ಸರ್ನಿಂದ ಎಲ್ಲ ಎಫರ್ಟ್ಸ್ ಹಾಕಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲರ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ಸ್ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಾನು ನನ್ನೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನದಲ್ಲೂ ಯಶಸ್ವಿ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಕಿವಿ ಮಾತು ನಾನೆಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಅಪ್ಕಮಿಂಗ್ ಲೀಡರ್ಸ್ ಕೂಡ ಆಗೋ ಏನೇನೋ ಆಸೆಗಳು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಅದನ್ನೇ ಕಿವಿ ಮಾತು ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ವರ್ಗ ಸಮಾಜದ ಶೋಷಿತ ವರ್ಗದವರಿಗೆ ಕಣ್ಣಾಗಿ ಬೆಳಕಾಗಿ ಪ್ರಜ್ವಲಿಸಿದ ಅಂತ ಒಬ್ಬ ಏನಂತಾರೆ ಆ ಥರ ಒಂದು ಸೋಷಲ್ ರಿಫಾರ್ಮರ್ನ ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿರೋವಂಥದ್ದು. ಅವರಿಗೆ ನಾವು ಯಾವ ಥರ ಗೌರವ ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋವಂಥದ್ದು ಈ ದಿನ ತೋರಿಸುತ್ತೆ. ಯಾರಿಗೆ ಆ ಶ್ರದ್ಧೆ ಇದೆ, ಭಕ್ತಿ ಇದೆ, ಅವರು ಏನು ಸಮಾಜಕ್ಕೆ ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಸ್ ಎ ರಿಫಾರ್ಮಲಿಸ್ಟ್. ಶೋಷಿತ ವರ್ಗ ಯಾರ್ಯಾರು ಇರ್ತಾರೆ, ಎಸ್ಪೆಷಲಿ ಅವರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗಬಾರ್ದು ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಅವರು ಫೈಟ್ ಮಾಡಲ್ಲ. ಒಂದು ಬುಕ್ಸ್ನ ಬರೀತಾರೆ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಥರನೇ ಇನ್ನೂ ಎಷ್ಟೊಂದು ಕಂಟ್ರೀಸ್ನ ಟೂರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಬೇಕು, ಇವತ್ತಲ್ಲ ನಾಳೆ ಆ ನ್ಯಾಯ ಸಿಗಲೇಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ಕನ್ಸರ್ನಿಂದ ಅವರು ಬುಕ್ಸ್ನ ಬರೀತಾರೆ, ಓದ್ತಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಕಂಟ್ರೀಸ್ನ ಟೂರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಬೇರೆ ಯಾವ ದೇಶದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಥರ ಒಂದು ಸಂವಿಧಾನ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇಲ್ಲ. ನಮ್ಮದೊಂದೇ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದೇ ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇರೋದು. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಕಂಟ್ರೀಸಲ್ಲೂ ಅಡಾಪ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ಇಂಥದ್ದೊಂದು ನಮ್ಮ ಸಿಸ್ಟಮ್ ಇರಬೇಕು, ಇಂಥದ್ದೊಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನು, ಇಂಥ ಒಂದು ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಸ್ನ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬೇರೆ ವೆಲ್ ಎಜುಕೇಟೆಡ್ ಕಂಟ್ರೀಸ್ ಅಂತೀವಿ, ತುಂಬ ಡೆವಲಪ್ ಆಗಿರೋ ಕಂಟ್ರೀಸ್ ಅಂತೀವಿ, ಆ ಕಂಟ್ರೀಸ್ ಎಲ್ಲ ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬಟ್ ನಮ್ಮದೊಂದೇ ದೇಶ ರಿಟರ್ನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನ ಭಾಳ ಭಕ್ತಿಯಿಂದ, ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಾದಮೇಲೆ ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಚಿಂತನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ರಿಫಾರ್ಮಿಸ್ಟ್ ಅಂದಾಗ ಶೋಷಿತ ವರ್ಗದವ್ರಿಗೆ ನೋವು ಆಗಬಾರ್ದು, ಯಾವ ಥರ ಅವ್ರನ್ನ ಮುಂದೆ ತರಬೇಕು ಅಂದಾಗ ಫಸ್ಟು ಎಜುಕೇಟ್ ಆಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಯು ಎಜುಕೇಟ್ ಯುವರ್ ಸೆಲ್ಫ್. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಎಜುಕೇಟ್ ಮಾಡಿಕೊಂಡಾಗ ಯಾವ್ಯಾವ ತಂದೆ ತಾಯಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡಿಸೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬ ಒಂದು ಆಸ್ತಿ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ತಂದೆ ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ವೆಲ್ ಎಜುಕೇಟೆಡ್ ಮಾಡಬೇಕು, ಓದ್ಕೋಬೇಕು. ಓದ್ಕೊಂಡಾಗ ಅವರು ಇಲ್ಲಲ್ಲ ಎಲ್ಲೋದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಬದುಕೋದನ್ನು ಕಲಿತಾರೆ, ಯಾವ ರೀತಿ ಬದುಕಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದನ್ನು ಕಲಿತಾರೆ, ಒಂದು ಸೋಷಲ್ ಸ್ಟೇಟಸ್ನ ಕಾಪಾಡ್ಕೋತಾರೆ. ಆ ಓದೋ ವಯಸ್ಸಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಅವರಿಗೆ ಅದು ಒಂದನ್ನು
ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ದಾನ ಅಂತ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ರೆ ವಿದ್ಯಾದಾನ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಪ್ರಜ್ವಲವಾಗಿರುವಂಥ ಒಂದು ಚಿಂತನೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರಿಗಿತ್ತು. ಅಂಥ ಒಂದು ಚಿಂತನೆನ, ದಾರಿನ ಪರಿಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಅಷ್ಟೇ ನಾನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವರ ಕನಸು ಏನಿತ್ತು ಅಂತಂದರೆ, ಪ್ರತಿಯೊಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಹೋದಾಗ ಲೈಬ್ರರೀಸಲ್ಲಿ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದೋವಂಥ ಅಭ್ಯಾಸ ಇತ್ತು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನನ್ನ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಅದೇ ಥರದ್ದೊಂದು ಟೆಂಪಲ್ನ ಕಟ್ಟುವಂಥ ಒಂದು ಕನಸಿದೆ. ಟೆಂಪಲ್ ಅಂದರೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ನ, ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ನಾಲೆಜ್ ಟೆಂಪಲ್, ಅಂಬೇಡ್ಕರ್ಸ್ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ ಅನ್ನೋವಂಥದ್ದನ್ನು ಒಂದು 15 crores ನಾವು PWD ಗೆಸ್ಟ್ ಹೌಸಿಂದ ಇನ್ನೊಂದು ಚೂರು ಮುಂದೆ ಹೋದಾಗ ಸ್ವರ್ಣ ಭವನ್ ಎದುರುಗಡೆ ನಾವೊಂದು 9 acres 15 crores ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರದ್ದು ಗ್ಯಾಲರಿ, ಲೈಫ್ ಹಿಸ್ಟ್ರಿ, ಅದಾದಮೇಲೆ ಲೈಬ್ರರಿ, ಅದ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಂದಿರ ಅಂತ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ ನಾಲೆಜ್ ಟೆಂಪಲ್ ಒಂದು ಕಟ್ಟುವಂಥ ಒಂದು ಕನಸು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದು ಒಂದು ಅವರಿಗೋಸ್ಕರ, ನಾನು ಅವ್ರ ನೆನಪಿಗೋಸ್ಕರ, ಯಾಕಂದರೆ ಅವರು KGFಗೆ ಕಾಲಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋವಂಥ ಒಂದು ಎಷ್ಟೊಂದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ಲೇಸಸ್ನ ಅವ್ರು ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾನು ಅವ್ರು ಕಾಲಿಟ್ಟಿರೋ ಒಂದೇ ಒಂದು ಜಾಗ ಗುರುತಿಸಿ ನಾನು ಅವ್ರದ್ದು ಒಂದು ಧ್ಯಾನ ಮಂದಿರ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಇದೆ. ಅದು ಧ್ಯಾನ ಮಂದಿರೇ ಆಗಿರಬಾರ್ದು, ಮತ್ತೆ ಬರುವಂಥ ಜನ್ರೇಷನ್ಸ್ಗೆ ನಾಲೆಜ್ ಸೆಂಟರ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಕನಸನ್ನಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಜಾಗದಲ್ಲಿ ಅವ್ರು ನೆನ್ಪು ಉಳಿದೋಗ್ಬೇಕು ಅಂತ KGFನ ಬರೋವಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಜುಕೇಷನ್ ಹಬ್, ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ KGFೇ ಆಗಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾನು KGFನ ಡೆವಲಪ್ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಕನಸನ್ನು ಮಾತ್ರ